ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. பிரெட் கட்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியாகவும் பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே இது செஞ்சிடலாம். சின்ன குழந்தைக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்க அவிச்சு அதை தோலை நீக்கிட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் சும்மா சாதா தண்ணியில் இப்போ நம்ம ப்ரெட் எடுக்க போகிறோம். ப்ரெட்டை இப்படி முக்கிட்டு இப்போ நம்ம இதில் தண்ணியை இப்போ நம்ம புழிஞ்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், காமிக்கிற பாருங்கள், இப்படி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இதில் ஒரு 4 to 5 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட்டு தேவைப்படும். நாங்கள் 4 ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் தேவைக்கிறப்ப எடுத்துக்கோங்க. இப்படியே மீதி இருக்கிற எல்லா ஸ்லைசஸும் நமக்கு தேவைப்படுற ஸ்லைசஸ் எல்லாம் பிழிஞ்சு இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு தடவை இப்படி டிப் பண்ணிவிட்டு இப்படி பண்ணாலே போதும், நல்லா கவுந்துடும். இப்போ நம்ம இப்படி தண்ணியை நல்லா யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்போது இப்படியே நம்ம மீதி இருக்கிற பிளட் ஸ்லைசஸே நம்ம இப்படி செஞ்சிடலாம். இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு கூட இந்த ப்ரெட் ஸ்லைசஸே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம அதில் மசாலா சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்படி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை சின்ன பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகணும். கை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி நல்லா பிசைஞ்சுதான். இப்போ நம்ம இது கட்லெட் ஷேப்புக்கு தாங்க நம்ம இப்போ தட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டினதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து தண்ணி கலந்து வச்சுருக்கோம். ஸோ அதில் இப்போ நம்ம டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிரம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் இப்போ நம்ம இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ நம்ம எல்லாத்தையும் எல்லா உருண்டைகளையும் அப்படி செஞ்சிடலாம். பாருங்கள், உருண்டை செஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த கட்லெட்டை அதில் சேர்த்துருங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்து இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம ப்ரெட் கிரம்ஸ்லாம் சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு இருக்கும். இப்போ நீங்கள் மைதா மாவு சேர்க்கலாம். இதுக்கு நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் இப்போ நம்ம டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிரம்ஸில் டிப் பண்ணிக்கிடலாம். இப்போ 2 சைடுமே நல்லா பார்ட் ஆகிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு. பாருங்கள், இவ்வளோ தான் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.